ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருக்கு. அதுல நிறைய தண்ணி இருக்கு. அப்ப அந்த வழியில ஒரு ஃபாக்ஸ் வருது. அந்த ஃபாக்ஸ் கிணத்துல விழுந்துருது. அப்ப மேல வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அது முடியல. 10 நாளா சாப்பிடாமலே அந்த கிணத்துலயே இருக்குது. அப்ப அந்த வழியா ஒரு ஆடு மேன் கத்திட்டு வருது. அப்ப நம்ம நிறைய யோசிச்சு இத வழியா நம்ம எப்படியாவது வெளில போயிடணும்ட்டு. அப்ப நம்ம ஆடு அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குது. அந்த ஆடு சொல்லுது, என்ன ஃபாக்ஸ் அவர்களே நீங்க உளுந்துட்டீங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம ஃபாக்ஸ் என்ன சொல்லுது, இல்ல நான் உழுவுல, தண்ணி டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாக்ஸ் சொல்லிச்சு. அப்ப ஆடு நம்பி முட்டாள்தனமா அந்த கிணத்துக்குள்ள போய் உளுந்துருச்சு. அப்ப அந்த ஆடு டேஸ்ட் பண்ணி பார்க்குது, என்ன இது நார்மலா தானே இருக்கு, அவளுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு ஃபாக்ஸ்ட்டுக்கு சொல்லுது. இப்ப மேல எப்படி போகுதுன்னு ஃபாக்ஸ் கிட்ட கேக்குது. நானும் என்ன பண்றது, நானும் இப்படி மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன பண்றதுன்னு அப்படின்னு கேட்டுச்சு. ஆடு எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டுச்சு அந்த ஃபாக்ஸ் கிட்ட. அப்ப அந்த ஃபாக்ஸ் சொல்லுது, நீ கும்மி, நான் மேலே ஏறி போய் உனக்கு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்பயே முட்டாள்தனமா யோசிச்சு அது ஃபாக்ஸ் போயிடுச்சு மேல. அப்ப ஆடு சொல்லுது, எனக்கு கை கொடுங்கன்னு, நீயாவது எப்படியே தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. நிறைய தந்திரமா தப்பிச்சிருச்சு. ஆடு முட்டாளா மாட்டிக்கிச்சு. ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டோரியோட மோரல் என்னன்னா, எப்பயும் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு முடிவு எடுக்கக்கூடாது, நம்மளே யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம் கைஸ்.